எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கொத்துக்கறி தான். கொத்துக்கறியும் வெந்தயக்கீரையும் போட்டு ஒரு இது செய்ய போகிறோம். இதுக்கு பேர் கொத்துக்கறி வெந்தயக்கீரைன்னு போட்டு செய்கிறது. அதை எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். 1/2 கிலோ மட்டன் வாங்கி கொத்தி வாங்கி வச்சுருக்கேன். 2 கட்டு வெந்தயக்கீரை வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இது பார்த்து மசாலா பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் அடித்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் அதுக்கு தகுந்த மாதிரி இது இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் 2 பழம், பெரிய பழத்தில் 2 பழத்தை அதையும் அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து கரம் மசாலான்னு கிடையாது, இது பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை 3 மட்டும் அரைச்சி வச்ச பவுட்ரு, இதை போட்டுக்குவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், தனியாத்தூள், வெறும் கொத்தமல்லி தூள், இது வெறும் மிளகாத்தூள். இதை போட்டு இப்போ நம்ம எப்படி தாளிப்பு கொடுக்குறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பெரிய வெங்காயம், அதை போட போகிறோம் தாளிப்புக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. போட்டு பெரிய வெங்காயம் வதக்கணும்ல, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து சின்ன வெங்காயம் அடித்து வச்சுருக்கோம்ல, அதை போடுறேன். நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் போடணும். போட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கணும். பாருங்கள், வெங்காயம் சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டோம்ல, அதுவும் நல்லா வதங்கி பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் வச்சுருந்தோம்ல, அதை போடுறோம். எல்லாம் ஒவ்வொரு மசாலாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் போடணும். இல்லைன்னா பச்சை வாசனை மாதிரி அடித்து நல்லா இருக்காது. அதனால ஒன்று பின்னாலே ஒன்று நல்லா ஓரளவுக்கு வதங்கி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி இருந்துச்சு. இப்போ வந்து பட்டை கிராம்பு சொன்னேன்ல, அது போடுறேன். பாருங்கள், அளவாக போட்டுக்கிறேன். எனக்கு அளவு தெரியறதுனால நான் போட்டிருக்கேன். ஸ்பூன் எடுக்க மறந்துட்டேன், அதனால இப்படி போடுறேன். நீங்கள் வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு 1/2 கிலோ மட்டனுக்கு நான் அவ்வளோதான் போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு தான் வரும், அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இதுவும் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் போடுறேன் மஞ்சத்தூள். ரொம்ப நிறையா போடலை, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் மஞ்சத்தூள். போட்டு இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கணும், தக்காளி அதை ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து தனியாத்தூள் போட போகிறோம். சும்மா தேவையான அளவு, ரொம்ப அதிகமாகலாம் போடல, சும்மா கொஞ்சம் தான் போடுறேன். இப்போ தனி மிளகாத்தூள், காரத்துக்கு வேறு எதுவும் மிளகெல்லாம் எதுவுமே சேர்க்கல, இதுதான் போட போகிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அந்த இது இப்போ எல்லாமே வெந்துருச்சு. மசாலா எல்லாமே, மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே வெந்துருச்சு. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த கொத்துக்கறி அதில் போடுறோம். நல்லா 2-3 தடவை அலாசி புளிஞ்சு வச்சுருக்கேன். 3 தடவை அலாசி புளிஞ்சு வச்சுருக்கேன், அதை போடுறேன். நேற்று நைட்டே எங்கள் பெரிய பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஆப்பக்கூடலில் இருக்கிற பெரிய பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே இருந்தால் இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கேன். பெரிய பொண்ணு வீட்டில் தான் சமைக்கிறேன். என் பேத்தி தான் கத்துறது, சவுண்டு கேட்குறது என் பேத்தி தான். என் பெரிய பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இருக்கிறதுக்கும் அவங்க இருக்கிறதுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்ரு அங்கே வந்திருக்கேன். நான் பெரிய பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். நேற்று நைட்டே வந்துட்டோம். அதனால் இன்றைக்கி சமைக்கிறோம். இங்கே தான் சமைக்கிறேன், பெரிய பொண்ணு வீட்டில் தான் சமைக்கிறேன். அது எங்கள் பேத்தி தான், என் பெரிய பொண்ணுடைய 2வது குழந்த, பொண்ணு குழந்த. அதுதான் கூப்பிட்டுட்டு வருது என்னை. அதனால் உப்பு போடுறேன். உப்பு போட்டு இதை மூடி பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு, வந்துருச்சு பாருங்கள், எப்படி சுருண்டு வந்துருச்சு. இப்போ
இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன் இது முழுகிற அளவுக்கு. அது நல்லா மறுபடியும் இப்போ விசில் விட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டதுக்கப்புறம் அப்போ அது விசில் விட்டு அடங்கினதுக்கப்புறம் தான் திருப்பி நம்ம கீரையை போடுவோம். அதனால் இப்போ இதை மூடி வைக்க போகிறேன். மூடினதுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். விசில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எல்லாம் வெந்து வந்துருச்சு. நல்லா இந்த தண்ணி இந்த அளவுக்கு தான் இருக்குது. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து கீரை போடுறோம். வெந்தயக்கீரை அறுத்து வச்சுருக்கிறோம்ல அதை போடுறோம். முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் எல்லாமே. பாருங்கள் கீரை வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இது சும்மா அப்படியே கிரேவி மாதிரிலாம் இருக்காது. சும்மா தொட்டுக்கிற அளவுக்கு பெசறனாப்பில் தான் இருக்கும். அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு. பார்த்துக்குங்க. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குது டேஸ்ட் செஞ்சு தின்னு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.